வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டேனியல் ராஜா அவர்கள் காங்கிரஸில் இணைந்திருக்கிறார். அதற்கு பிறகு செய்தியாளரை சந்தித்திருந்த திருநாவுக்கரசர், காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் வந்து சேர வேண்டிய இடம் காங்கிரஸே என்று தெரிவித்திருக்கிறார். அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதிமுகவில் எந்த அணியில் சேர வேண்டும் என்று குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது அதிமுகவினுடைய இத்தகைய நிலையை கண்டு நொந்து கொள்பவர்களுக்கு நான் பகிரங்கமாக அழைப்பு விடுக்கிறேன், முதல் முறையாக அழைப்பு விடுக்கிறேன் என்று கூறி இதனை அவர் தெரிவித்திருக்கிறார். மற்றொரு புறம் அதிமுகவில் அனைவரும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று அடிக்கடி வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனினும் கூட விரிசல்களும் மோதல்களும் இருப்பதை நாம் காண முடிகிறது. இன்று கூட 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். எனவே இந்த குழப்பங்கள் ஒரு புறம் நீடித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் இப்படி ஒரு பகிரங்க அழைப்பை விடுத்திருக்கிறார். இந்த அழைப்பானது திருநாவுக்கரசர் அவர்களுடைய இந்த ஆசை, இந்த விருப்பம் நியாயமானதா அல்லது சற்று அதீதமானதா என்ற கேள்விகள் நம் முன் இருக்கின்றன. இது குறித்து பல அரசியல் பின்னணிகள் குறித்தும் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக இன்று நம்மோடு அரங்கில் அதிமுக அம்மா அணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். பாஜகவிலிருந்து பேசுவதற்காக KT ராகவன் அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். ஆரம்பிக்கலாம். விஜயதாரணி அவர்கள், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம். உங்களுடைய கட்சி தலைவர் தான் இப்படி ஒரு பகிரங்கமான அழைப்பை விடுத்திருக்கிறார். அவரே சொல்லியிருக்கார், ரொம்ப நாட்களாக அதிமுகவுக்குள்ள பல அணிகள் இருப்பதை நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த கருத்து தெரிவிச்சிருந்தா அந்த அணிகளுக்குள்ள தேவையில்லாம ஒரு அந்த பிரச்சனையை, அந்த பிளவை இன்னும் கூர்மைப்படுத்துவதற்கு காரணமாக இருக்க விரும்பவில்லை, நோக்கம் இருப்பதாக அது கருதப்படும். ஆனால் இப்பொழுது அதனை கூறுவதற்கான தருணம் வந்திருக்கிறது. 3 அணிகள் இருக்கிறது. ஆனால் எந்த அணியிலும் சேராமல் எங்க போவதென்று தெரியாமல் ஒதுங்கி இருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். கட்சியை தோற்றுவித்த எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை இன்று யாரும் பேசவில்லை. ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை கூட பெயரளவில் தான் இந்த அணிகள் பயன்படுத்தி வருகின்றன. எனவே இப்படி இருக்கக்கூடிய இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் வந்து சேர வேண்டிய இடம் காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தருணத்தில் இதனை கூற வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா திரு டேனியல் ராஜ் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு அடிப்படை காரணம் ஒரு 2-3 காரணங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும். ஒன்று அவர் அதிமுகவில் நிலவக்கூடிய கடுமையான பிளவு. இன்றைக்கு அது 3 அணியாக இல்லை, கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை 6 அணிகளாக செயல்பட்டு கொண்டிருக்குது. சட்டமன்றத்துக்குள்ளேயே 6 அணிகள், இப்போ நான் ஒரு எம்எல்ஏவாக உள்ளே இருந்தும் என்னால் பார்க்க முடிகிறது. ஒரு 6 அணிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல ஒருவர் வழிநடத்தக்கூடிய ஒரு தளம் என்பது இன்றைக்கு அங்க இழந்த நிலைமை. வெளியிலேயே வர்றாங்கிறதுக்குள்ள விஷயத்த சொல்றேன். இன்றைக்கு அப்படி அணிகள் பிளவுட்டது ஒரு காரணம். இன்னொன்று, பிற கட்சிகள், காங்கிரஸ் அல்லாத பிற கட்சிகளிடம் செல்வதென்றால் திமுக நேர் எதிர்மறையான கருத்தும் எப்பொழுதுமே இவர்களுக்கு எதிர்கட்சியாகவும் இருந்தால் கொள்கை ரீதியான ஒரு பாதிப்பும் தாக்கமும் சேர்பவர்களிடம் மனசில் இருக்கும். இன்னொன்று, நேரடியாக பாஜகவிடம் போக வேண்டுமானால் ஒரு மதச்சார்புடைய சாயத்தை பூசிக்கொண்டு அங்கே போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்படி பல்வேறு நெருக்கடி இருக்கிறது. இந்த மாதிரி மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, பாஜகவில் போக முடியாது. இப்படிப்பட்ட பல்வேறு சிந்தனைகளுக்கு மத்தியில் காங்கிரஸ் தான் ஒரு மதச்சார்பற்ற தன்மையோடு மீண்டும் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அகில இந்த அளவிலும் பார்க்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறது என்பது ஒரு தாக்கத்தை அவர்கள் மனதில் ஏற்படுத்தி இருக்கிறது. பிளவுக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயங்களும் இருக்கு. அவங்க அங்கிருந்து வெளியில வந்தோன்னா காங்கிரஸ் ஏன் நாடி வர்றாங்க, அதுவும் இந்த மாதிரி காரணங்கள் தான் அது பின்னணியில. இன்னைக்கு அதிமுகவோட பிளவை சரி செய்வதற்கு அங்கு யாருமே இல்லை, சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. முற்றிலுமா ஒரு உடைந்த சூழ்நிலை. அதை சேர்த்து எடுத்து வழிநடத்தக்கூடிய இடத்தில் யாரும் இல்லாத ஒரு நிலைமையை அந்த கட்சியில் இருப்பவர்கள் பலரும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் டேனியல் ராஜ் அவர்கள். இன்னைக்கு காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். திமுகவை பற்றி ஒரு சிந்தனை இருக்கும், சிலர் போய் சேருவாங்க.
ஆனால் முக்காவாசி அதிமுக நபர்களுக்கு எப்பொழுதுமே எதிர்க்கட்சியாக இயங்கின தன்மையை காலங்காலமாக சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆகையால் அந்த ஏற்புடைய தன்மை இருக்காது. காங்கிரஸ் தான் ஒரு ஏற்புடைய தளத்தை அமைத்து தருகிறது. ஆகையால் காங்கிரஸை நாடி வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். அதனால கூட வந்து சேர்ந்திருப்பாங்க. அதனால தான் எங்கள் தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் இதுநாள் வரை இது போன்ற ஒரு அழைப்பை விடுக்கவில்லை. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக டேனியல் ராஜ் வந்த பிறகு அதன் பின்னர் தான் வந்து இது போன்ற அதிருப்தியாளர்களுடைய ஒரு பட்டியலின் விவரம் எங்களுக்கு முழுமையாக கிடைத்திருக்கு. இது மாதிரி அவங்களுக்கு எங்கேயுமே போக முடியாத ஒரு தத்தளிப்பில் பலரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக நிச்சயமாக காங்கிரஸ் நிச்சயமா இருக்கும், உதவியாகவும் இருக்கும். ஒருவர் வந்து விட்டதாலேயே பின்னாடி பலரும் வர வாய்ப்பு இருக்கிறது. அது இல்லாம அந்த தன்மை என்பது திருநாவுக்கரசர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் ஏற்கனவே அவர் அதிமுகவுடைய பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்து அமைச்சராகலாம் அந்த கட்சியில் இருந்தவர். அதன் பின்னர் தான் எங்களுடைய கட்சி தலைவராக ஆயிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியுடைய தன்மைகளை நன்றாக புரிந்த ஒரு தலைவர் தான் இதை சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை தான் பார்க்க வேண்டும். இப்போ திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் இப்படி ஒரு அழைப்பு விடுக்கும்போது அது அதிமுகவுடன் ஒரு நெருக்கம் காட்டுவது போல தெரியாது. அது அவர் அந்த கட்சியிலிருந்து வந்திருந்ததை குறிப்பிடும் பொழுது எனக்கு இன்னும் நெருங்கிய நண்பர்கள் அங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அதனால என்ன இருக்கா, நெருங்கிய நண்பர்கள் மறைமுகமாக சீண்டுவது போல இருக்காது. கிடையாது. இது திமுகவுக்கும் பலத்தை தான் சேர்க்கும். நம்ம அதை தான் பார்க்க வேண்டும். கூட்டணி கட்சியாக திமுக இருந்தாலும் அவர்களிடம் செல்ல முடியவில்லை என்ற எண்ணம் டேனியல் ராஜ் போல பலருக்கும் இருக்கும். அதான் நான் சொல்றேன். நேர் எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் இயங்கியவர்கள், அப்ப கொள்கை ரீதியாக நேர் எதிர்கட்சி ஏற்க முடியாது. திமுகவுக்கும் மாறியவர்கள் பலர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு திமுகவை எதிர்த்தாங்கிறத ஆழ் மனதில் ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. ஸோ அந்த அம்மையார் அவர்கள் எதிர்த்த ஒரு கட்சியில் நாம் போய் சேர வேண்டுமா? அது பல்வேறு கேள்விகளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரூப்லையும் எழுப்போம், திரு ஓபிஎஸ் குரூப்லையும் எழுப்போம். இன்னும் பல்வேறு அணிகள் செயல்பட்டு கொண்டிருக்கு. அங்கேயும் வந்து நீங்கள் ஒரு ரெட்டையிலையில் ஒரு இருந்தவர் வந்து போய் நேர் எதிர்மறையாக ஒரு எம்எல்ஏவாக கூட சட்டமன்றத்தில் இயங்கினவர் நேர் எதிர்மறையாக நீங்கள் போய் அந்த கட்சியில் போய் சேர்றது எப்படி நீங்கள் கொள்கை ரீதியாக ஏற்றுக்குவீங்க? இல்லை பாஜகவில் போய் சேரணும்னு நினச்சா மத ரீதியாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? இப்படி நிறைய கேள்விகள். இதையெல்லாம் தாண்டி மதச்சார்பற்ற தன்மையோடு ஒரு கட்சி இருக்கிறது. அகில இந்திய அளவிலும் ஒரு ஆட்சிக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி. அப்படி என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி மீது ஒரு அதீத நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் அவங்க ராஜா அவர்கள் இந்த அழைப்பு விடுத்திருக்காரு. அவருடைய பெட்டையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இப்போ அதிமுகவுக்குள்ள பல அணிகள் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. வெவ்வேறு அணிகள் வெவ்வேறு மாட்டு கருத்துக்களை கூறிக்கிட்டு வராங்க. இப்போ அதிமுகவுக்குள்ள ஒரு இணைப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தெரிந்தது. ஆனால் அது பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. இப்போ ஆனால் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சிலர் கருத்து சொல்றாங்க, இல்லை அப்படின்னு சிலர் கருத்து சொல்றாங்க. ஸோ வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த கட்சி ஸ்திரத்தன்மையை இழந்து விட்டது. விஜயதரணி அவர்கள் குறிப்பிட்டது போல இதனை வழி நடத்துவதற்கான தலைவர் இல்லை அப்படின்ற விமர்சனம் முதல் கட்டமாக வைக்கப்படுவதனால தானே இந்த மாதிரியான அழைப்புகள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அதிமுகவில் மற்றும் அணிகள் இருக்கின்றன என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதிமுக வந்து இட் இஸ் அ மோனலிஸ், நோபடி கேன் பிரேக் இட் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒரு முறை டெல்லியில் சொன்னார்கள். அப்படி வந்து யாராலும் உடைக்க முடியாத இரும்பு கோட்டையாக அதிமுக ஏற்கனவே இருந்துவிட்ட காரணத்தால் அதிமுகவுக்குள் இப்படி சில அணிகள் வந்திருப்பது உங்களுக்கு பெரிதாக பார்ப்பதற்கு பெரிதாக தெரிகிறது. அதிமுகவில் 6 அணி இருக்கிறதாக சகோதரி சொன்னார்கள். காங்கிரஸில் 50 அணிகள் இருக்கின்றன. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள், பேசிக்கொள்ள மாட்டார்கள், சட்டையெல்லாம் பீத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கும் அணிகள் இருக்கலாம், அந்த காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார்கள். எனவே ஒவ்வொரு கட்சியிலும் ஒருவரை நம்பி இருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவினுடைய நிலைமை இப்போது தலைமை இல்லாமல் இல்லை. 3 அணிகளாக இருந்தால் கூட 3 அணிகளுக்கு 3 தலைமை இருக்கிறது. 3 பேரும் அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அண்ணன் திருநாவுக்கரசருடைய அழைப்பு வந்து எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் திராவிட பாரம்பரியத்தில் ஊறி வளர்ந்தவர்கள். அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பெரிய பெரிய காங்கிரஸ் இயக்கங்களுக்கே நாங்கள் தான் தலைவர்களை அனுப்பி வைத்திருக்கிறோம். நீங்கள் சொல்லப்போனால் வாழைப்பாடி ராமமூர்த்தி அவர்கள்,
திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர். நெடுமாறன் அவர்கள் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர். நம்முடைய குமரேனந்தன் அவர்கள் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர். ஈவிகே சம்பத் அவர்கள் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர். கண்ணதாசன் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர். கவியரசர் கண்ணதாசன் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர். அதேபோல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் திராவிட இயக்கத்திலிருந்து தேசிய இயக்கத்திற்கு நாங்கள் அனுப்பி வைத்த ஆட்கள். அதை போல தான் நம்முடைய திருநாவுக்கரசு அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞரணி செயலாளராக இருந்தவர், இருந்து பணியாற்றியவர், அமைச்சராக இருந்தவர், துணை சபனாக இருந்தவர். அங்கு தலைமை பஞ்சம் இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, அதிமுகவுடைய வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், இதெல்லாம் நீங்கள் அதிமுகவுடைய வரலாற்றை பார்ப்பீர்களே ஆனால், அதிமுகவிலிருந்து யார் யார் திமுகவையே நடத்துவது நாங்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்போது நடத்தி கொண்டிருப்பது நாங்கள் தான். KKSSR அதிமுகவில் மந்திரியாக இருந்தவர், கருப்பசாமி பாண்டியன் அதிமுகவில் இருந்தவர், ரகுபதி அதிமுகவில் மந்திரியாக இருந்தவர், வி சத்தியமூர்த்தி அதிமுகவில் மந்திரியாக இருந்தவர், சு முத்துசாமி அதிமுகவில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், அதேபோல் கரூர் சின்னசாமி அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர், ஏவா வேலு அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர், சேகர் பாபு அதிமுகவில் எம்எல்ஏயாக இருந்தவர், நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர். ஆக திமுகவையும் நாங்கள் இயக்கி கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய தேசிய இயக்கமான காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் தலைவர்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இவ்வளவையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற போது நாங்கள் எதற்கு இன்னொரு கட்சியில் சேர வேண்டும்? நாங்கள் ஏன் இன்னொரு கட்சியை தேடி போக வேண்டும்? கட்சியில இருந்து தான் இன்னைக்கு காங்கிரஸ்ல டேனியல் ராஜா அவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு கட்சியிலிருந்து பேட்ஸ்மேன் பின்னாடி நிறைய பேர் வருவாங்கன்னு விஜயதாரணி அவர்கள் சொல்றாங்க. கற்பனை பண்ணிட்டு போக வேண்டியது. அதாவது ஒரு கட்சியிலிருந்து ஒருவர் டேனியல் ராஜா அவர்கள், நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். டேனியல் ராஜ் அவர்கள் எங்கள் கட்சியினுடைய, நான் சிறுபான்மை நலப்பிரிவினுடைய செயலாளர். அவர் தூத்துக்குடி மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவின் செயலாளர். சரியாக செயல்படாமல் ஒதுங்கி இருந்தவர். பல நேரங்களில் நாங்கள் மாநிலம் தழுவிய கூட்டங்களுக்கு நான் அழைப்பு விடுத்த போதெல்லாம் அவர் வராமல் ஒதுங்கி இருந்தார். அவர் அரசியலிருந்து ஒதுங்கி இருந்தவர். அவர் இங்கிருந்து அங்கே போய் சேர்ந்திருக்கிறார். அவர் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல, இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. மீடியாக்கள் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு ஒரு வாதத்துக்கு வந்திருக்கிறீர்கள். பரவாயில்லை, நான் அதை ஏற்கிறேன். நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். சொல்றாரு, ஒதுங்கி இருந்தவர்களுக்கு இப்ப 3 அணிகள் இருக்கு, ஒரு தலைமை கிடையாது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. நான் தான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேனே. காங்கிரஸ்ல 10 அணி இருக்கு, பிஜேபியில 100 அணி இருக்கு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களை தேடி வந்தாரு எங்களை தேடி வந்தாருங்கிற பிரச்சனை இல்ல. உங்களுக்கு நாங்க இவ்வளவு பேர் அனுப்பி வச்சிருக்கோம் ட்ரைனிங் கொடுத்து. நான் தான் வரலாறே வரிசையா சொல்றேன். நாங்கள் இவ்வளவு பேரை உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். எனவே நான் மேடம், நான் இந்த சொல்வது செய்தி என்னவென்றால், காங்கிரஸ் கட்சியால் அதிமுக இல்லை, பிஜேபியால் அதிமுக இல்லை, வேற எந்த கட்சியாலும் அதிமுக இல்லை. அதிமுகவால் பிற கட்சிகளுக்கு லாபம் வந்திருக்கிறதே தவிர பிற கட்சிகளால் அதிமுகவுக்கு எந்த காலத்திலும் லாபம் வந்ததில்லை. இல்ல, இப்ப அதை தான் பாக்குறோம். இப்ப அதிமுகவுக்குள்ள விரிசல்கள் இருக்கு, மோதல்கள் இருக்கு. நீங்க ஒன்னா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் வெளியில வந்து பேசக்கூடிய 3 அணிகளை சேர்ந்த தலைவர்கள் ஒரே அணிகள்ல இணைப்பு பேச்சுவார்த்தை அப்படின்ற விஷயத்தை எடுத்துட்டா, இப்ப இணைப்பு பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு, புதிதாக அணிகள்லாம் அமைச்சிருக்கோம், இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் தெரிவிக்கிறார். ஆனால் எதிரணியில் இருப்பவர்கள் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவே இல்லை, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கவே இல்லை, அப்படி ஒரு கூறி இருப்பதற்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து தலைவர்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே குழு என்று போட்டால் பல பேரும் பல விஷயங்களை மீடியாக்களில் சொல்கிறார்கள். அதனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டைகள் ஏற்படுகின்றன என்பதால் அதனுடைய தலைமைத்துவத்தில் இருக்கின்றவர்கள் அவர்கள் தனித்தனியாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, இதையெல்லாம் மீடியாக்களை கொண்டு வந்து வைத்து விட்டு நாங்கள் இப்படி பேசுகிறோம், இன்று இதுதான் பேசி முடித்திருக்கிறோம், நாளை இப்படி பேச போறோம் சொல்ல முடியுமா? அப்ப ஓபிஎஸ் அணியை சேர்ந்த முனுசாமி அவர்கள் கூறுவது தவறுன்னு சொல்றீங்களா? அவர் பேச்சுவார்த்தை நடக்கல அப்படின்றாரு. அவருடைய சொந்த கருத்தை சொல்றாரு. பேச்சுவார்த்தை நடக்கலன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. அவருக்கு தெரியாம பேச்சுவார்த்தை நடக்குதா? பேச்சுவார்த்தை நடக்கவில்லைன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. இல்ல, பேச்சுவார்த்தைக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டது, குழுக்கள் கலைக்கப்பட்டது. நான் கேக்குறது பதில் சொல்றேன். அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னா குழுக்கள் அமைக்கப்பட்டன, அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்ட குழுக்கள் கலைக்கப்பட்டன. அதற்கு பிறகும் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படினா அப்ப திரைமறைவுல என்ன பேச்சுவார்த்தை நடக்குது? அமைக்கப்பட்ட குழுவை கலைத்துவிட்டு 2 நாள் கழித்து ஓபிஎஸ் ஒரு பேட்டியில் சொல்கிற போது மீண்டும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று சொல்லி இருக்கிறார். இந்த குழுவை அவர் தான் கலைத்தார். கலைத்ததற்கு பிறகு கூட பத்திரிகையாளரை பற்றி பேசுகிற போது அவர் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தை நடக்கலன்னு சொல்றாரு. அது அவர் சொந்த கருத்து.
சொல்லிடலாம் அவர் பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்று இப்படி சொல்லலாம். முரண்பாடுகள் இருக்கின்றன. இப்ப அதிமுகவுல இப்படி முரண்பாடுகள் இருப்பதன் காரணமாக தானே இந்த மாதிரி நீங்கள் அழைப்புகள் வெளியில இருந்து வருது. அதிமுகவில் எத்தனை இத்தனை நாள் கூப்பிடலையே. அதிமுகவில் எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் அதை காங்கிரஸை விட மிஞ்சிய முரண்பாடுகள் இல்லை. வேற கட்சியில் இருக்கிற முரண்பாடுகளை விட மிஞ்சிய முரண்பாடுகள் இல்லை. எல்லோரும் நாங்கள் ஒன்றுபட்டு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதிமுகவில் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஏதாவது பங்கு வந்திருக்கிறதா? ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரம் மட்டும் தான் உங்களை கட்டி போட்டிருக்கக்கூடிய மந்திரமா அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. மக்களுக்காக என்ன செய்யறோங்கிறது முக்கியம் இல்லையா? மக்களுக்காக நாங்க எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். மக்களுக்காக செய்ய வேண்டிய பண்ணி அது தனியே நீங்க வாதம் வைங்க. மக்களுக்காக என்ன அதிமுக செய்யுது, 3 மாதத்துல என்ன செய்கிறது என்பது வேற. நாங்க சொல்லவே இல்ல. நீங்க ஏன் எங்களை பத்தி கவலைப்படுறீங்க? நீங்க மேடம் நீங்க ஒரு செய்தி இவ்வளவு குழப்பம் இருக்குங்கிறியா, அதிமுகவில் இவ்வளவு பிழிவு இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. இதுவரை ஒரு அதிமுக தொண்டன் வேறு எந்த கட்சிக்காவது போயிருக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதுவரை எந்த ஒரு அதிமுகனுடைய ஒரு உறுப்பினர் எந்த கட்சியிலாவது போய் சேர்ந்திருக்கிறார் அல்லது ஒரு 10 பேர் சேர்ந்து டேனியல் ராஜுக்கு அதிமுக சும்மா இருக்கிறார். அவர் இந்த கட்சியிலே இல்லை. அவர் கிடைக்கிறது அவருக்கு அவ்வளவுதான். ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் பேனர் கிடைக்கிறது. எங்க போனாலும் சுமன்சி ராமன் அவர்கள் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசிடமிருந்து இப்படி ஒரு அழைப்பு இது வரைக்கும் நம்ம வந்து திமுக அதிமுகவுக்குள்ள அணிகள் மாறுவது, கட்சி மாறுவதை நம்ம வந்து பார்த்திருக்கோம். அது வந்து வாடிக்கையாக இருந்திருக்குது. ஆனால் இன்று இத்தகைய சூழலில் அதிமுகவிலிருந்து காங்கிரஸை தேர்ந்தெடுத்து டேனியல் ராஜா அவர்கள் சென்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திருநாவுக்கரசர் அவர்களும் அதிருப்தியாளர்கள் வர வேண்டும் அப்படின்ற அழைப்பை விடுக்கிறார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டியது, திரு டேனியல் ராஜ் முன்னாடி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. ஸோ அவர் அங்கிருந்து வந்தார், அதிமுகவுக்கு வந்தார், இப்போ திரும்பி காங்கிரஸுக்கு போயிட்டார். அடிப்படையாக இதை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு பெரிய எக்ஸோடஸ் பல நபர்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மேடம் சொன்ன மாதிரி இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நடக்கும் இல்ல எங்களுக்கு தகவல்கள் இருக்கின்றாங்க. அதிருப்தியாளர்கள் யார் அப்படின்னு பட்டியல் மனுஷங்க சார். மேடம் வந்து அம்மா இருக்கும்போது விஜயதாரணியே எங்க கட்சிக்கு வர்றதா தகவல் இருக்குது. இருந்தது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அது இருந்தது. பத்திரிகை எல்லாம் எழுதினார்கள். அம்மாவுடைய அழைப்புக்காக விஜயதாரணி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்தது. தகவல்கள் எல்லாம் வச்சு பேச முடியுமா? இங்க பாருங்க, அப்ப நான் பதில் சொல்லணும் இல்லையா? அதாவது இன்றைக்கு வந்து அந்த அம்மையாரை என் தொகுதி சார்ந்த விஷயத்தில் சட்டமன்ற காரிடர்ல பார்த்தேன், அவங்க வீட்டுல பார்க்கல. நீங்க அது புரிஞ்சுக்கணும். சட்டமன்றத்தில் வைத்து அந்த காரிடர்ல அவங்கள்ட்ட என் தொகுதி கோரிக்கைகளை கொடுத்து பிரிட்ஜ் எலெக்ஷன் வந்தாச்சு, பிரிட்ஜை திறந்து வைக்க கோரிக்கை கொடுத்தேன். தகவல் உண்மையா பொய்யான்னு பேசுறதுக்கு அவங்க இல்ல. அப்படி ஒரு பேச்சு இருந்தது. சம்பந்தப்பட்ட 2 பேர்ல ஒருவர் உறுதி செய்ய முடியாது. சுமன்சி ராமனுடைய கருத்துக்களை நம்ம ஆசைப்படுறீங்க. கட்சிக்கு நான் வரணும்னு அதனால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு கட்சி நல்லா ஒத்துமையா ஆயிடுச்சுன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். இல்ல, அதாவது அடிப்படையா அதிமுக விட்டு ஒரு நபர் விலக வேண்டும் என்றால் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? சரி, கட்சி பலவீனமாகிவிட்டது, பலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை போய் நாம் சேரக்கூடிய ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி அந்த அடிப்படையில் பார்த்தா அடுத்த பலம் வாய்ந்த கட்சி திமுக. இப்போ இன்னைக்கு வந்து அதிமுக பிளவுபட்ட நிலையில் பிரதான கட்சியாக திமுகவை பார்க்கலாம். அப்போது திமுகவுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகம். மேடம் சொல்கிற மாதிரி வந்து அவங்க திமுக இவ்வளோ தலைவர்களை பட்டியலிட்டார் இல்லையா? எல்லாரும் அதிமுகவில் இருந்துட்டு திமுக போனவங்க தானே. ஸோ அதனால இன்னைக்கு திடீர்னு அதிமுகலேருந்து வெளியே போயிட்டா திமுகவுக்கு போகிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மனப்பக்குவத்தை ஆழமாக அறிந்தவர்கள் அந்த சாய்ஸை வந்து செகண்டா வச்சுக்குவாங்க. சேடப்பட்டி முத்தையா அவர்களை இருங்க, சேடப்பட்டி முத்தையா அவர்களை விட அம்மாவை பற்றி அறிந்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? சேடப்பட்டி முத்தையா திமுக போனாரு. அம்மா வாழ்ந்த காலத்தில் வேற, நீங்க அம்மையார் இல்லாத காலத்தில் உணர்வுபூர்வமாக அவர்களுடைய ஐடியாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அதாவது அந்த அம்மையாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷம், வலுவான கட்சின்னு போனாக்க திமுகவுக்கு போகலாம். சரி, இங்க ரொம்ப பிளவுகள் இருக்கு, பிளவில்லாத ஒரு கட்சிக்கு போகலான்னா காங்கிரஸுக்கு போக முடியாது. அங்கே அதை விட அது பர்மனெண்ட்டாக பிளந்து இருக்கு. ஒரு 6-7 பிளவுகள் இருக்கு. அது வந்து ஒரு வே ஆஃப் ஃபங்க்ஷனிங்காக ஆக்கிட்டாங்க. அது வந்து அதிமுகவில் இப்போ இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 25 வருஷமா வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருந்த கட்சி, ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருந்த கட்சி.
காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து வந்து சத்தியமூர்த்தி பவன் செய்தித்தாள்களில் நம்ம எப்போ பார்க்குறோம்னா எப்போ யாராவது சேரை உடைக்கிறாங்க ஏதாவது நடந்தால் தான் அந்த மாதிரி ஒரு வெளியே வந்தா அப்ப போறதுக்கு இடம் இல்ல இல்ல சார் 25 வருஷமா நாங்க மத்தியில ஆட்சியில வரவே இல்லையா? ஆட்சியில இருந்தீங்கம்மா. ஆட்சியில வந்தோம்ல. இவ்வளவு பிரச்சனை நாங்க ஆட்சியில வந்தோமா இல்லையா? அவரு கம்ப்ளீட் பண்ணல. அதிமுகல இருந்து வெளியே வந்தா எங்க போறதுக்கான சாய்ஸ் இருக்கு. ஸ்ட்ராங் ஆயிரும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இருங்க. அதாவது சீக்கிரம் ஸ்ட்ராங் ஒரு நிமிஷம். ஸ்ட்ரென்த் ஒன்னு, ரெண்டாவது ஃபேக்ஷனலிசம் இல்லாத ஒரு பார்ட்டி, மூணாவது நீங்க என்ன பார்ப்பீங்க, சரி அடிப்படையாக ஒரு பார்ட்டி வித் a ஸ்ட்ராங் பேஸ். அதிமுக வந்து 44% வாக்குகளை ஒரு காலகட்டத்தில் பெற்றது செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில். அது குறைந்திருக்கு, கணிசமாக குறைந்திருக்குன்னு எடுத்தா கூட காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி 4-5% தாண்டலை. அந்த ரீதியாக இருக்கும்போது என்ன காரணத்துக்காக அதிமுகவை விட்டுட்டு காங்கிரஸ் கட்சியில் வந்து சேரும்? ஒரே ஒரு காரணம், தென் மாவட்டங்களில் திமுகவோட ஒரு கூட்டணி இருக்கிறதுனால, பிளஸ் காங்கிரஸ் ஓரளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் சுற்று வட்டார மாவட்டங்களில் ஓரளவுக்கு வலுவான கட்சியாக இருக்கிற ஒரு ரீதியாக அங்கு சேர்ந்தால் அடுத்த ஏதேனும் ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கோ, இல்லை ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நினைக்கிற சிலர் அங்கு வரலாம். ஆனால் வட தமிழ்நாட்டிலேயோ மேற்கு தமிழ்நாட்டிலேயோ அந்த மாதிரி நடக்கும் என்று எதிர்பார்ப்பே இல்லை. இல்ல இப்போ அதிமுகல இருந்து வெளியே வராங்கன்னா அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் ஒரு ஆப்ஷனாவே இருக்க முடியாதுன்றீங்களா? இல்ல காங்கிரஸ் என்ன காரணத்துக்காக இப்ப நான் வெளியே வரேன்னா ஏதேனும் ஒரு காரணத்துக்காக தான் வெளியே வரணும். அந்த காரணம் போற இடத்துல அந்த காரணம் should not be there. ஏதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், எனக்கு ஒரு பதவி கிடைக்கணும், ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்தால் தான் நான் ஒரு கட்சியை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போகணும். அப்போ அந்த மாதிரி கணக்கிடும்போது நான் தென் மாவட்டத்தில் இருந்து நான் வந்தால் அங்கு காங்கிரஸ் வலுவாக ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால, அங்கு ஒரு கூட்டணியில திமுகவோட இருக்கிறதுனால அங்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில சிலர் போலாமே தவிர, அதையும் மீறி இப்ப திருநாவுக்கரசர் இப்படி ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்னா கட்சி தலைவர் இல்ல, எல்லா கட்சி தலைவருக்கு இப்ப நாளைக்கு டாக்டர் தமிழிசையும் சொல்லுவாங்க, அதிமுக இருந்து யாராவது வேலைக்கு வந்தாங்க நாங்க எடுத்துக்கவே மாட்டோம்னு அந்த கட்சியாவது சொல்லுவாங்களா? வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, வரவேற்போம், எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் வரவேற்போம் சொல்றது ஒரு கட்சி தலைவர். ஆனா காங்கிரஸ் பாஜகவும் தமிழகத்துல சொல்றது அதீதமான ஆசை அப்படின்னு சொல்றதா? இல்ல, இரண்டு பிரதான தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு 3.5% வச்சுக்கலாம், காங்கிரஸுக்கு அதை விட 1% ஜாஸ்தி, 20% ஒரு காலகட்டத்தில் இருந்த கட்சி இப்போ 3-4-5% வந்திருக்கிறாங்க. ஸோ இரண்டு பிரதான கட்சிகளுக்கும் இந்த ரீஜனல் பார்ட்டிஸிலிருந்து அதிருப்தி, அதாவது திமுகவும் அதிமுகவுக்கு செல்ல முடியாத நபர்கள் இல்லை, அங்கு சென்றாலும் எந்த விதமான ஒரு எதிர்காலம் இல்லை என்று கணக்கிடும் நபர்கள் தான் வந்து இந்த இரண்டு கட்சிகளுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகம். பாஜக இப்போ மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க, அதனால அந்த ஆர்வத்திலோ அந்த ஆசையிலோ சில நபர்கள் வரலாம், பாஜகவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் காங்கிரஸுக்கு பெருமளவில் அதிமுக விட்டுட்டு நபர்கள் போவாங்கன்னு லாஜிக் இல்லை, தேர் இஸ் நோ லாஜிக். திரு ராகவன் ஆனா காங்கிரஸ் தான் வந்திருக்காங்க, ஒரு நபர் திருநாவுக்கரசருடைய இந்த நியாயமானது எனி பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய தலைவருக்கு இந்த மாதிரி அழைப்பதற்கான அவருடைய விருப்பம் அவர் அழைச்சிருக்காரு. ஆனா அந்த விருப்பம் நியாயமானதுன்னு பாக்குறீங்களா இல்ல அதீதமானதுன்னு பாக்குறீங்களா? நியாயமானதுன்னா ஒரு கட்சி தலைவர் அதை விரும்புவாங்க. பட் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் அதிமுகவில் ரொம்ப நாளாக விலகி இருக்கிற ஒரு நபர், இன்றைக்கி உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக நிறைய பேருக்கு தெரியலாம் அந்த பேர் வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு நபர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்ததுக்கு இவ்வளோ பெருமைப்படுறாரு அவர் அப்படின்னா, அது காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய நிலைமை அதை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் தலைவராக இருக்கும்பொழுது 4 பேர் சேர்றதை வரவேற்க தான் வரவேற்பாங்க. பட் பொதுவாக அரசியல் தெரிந்தவர்கள் இன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு போகிறது கஷ்டம். இவர் ஏற்கனவே 3 முறை அந்த கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்ததுனால வேணால் சேர்ந்துருக்கலாம், அவருடைய நட்பு ரீதியாக அவருக்கு திருநாவுக்கரசர் அவர்கள் மீது இருக்கிற நட்பு ரீதியாக வேணால் சேர்ந்துருக்கலாமே தவிர, பொதுவாக வந்து காங்கிரஸ் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாத்திரமில்லை அகில இந்தியா அளவிலுமே இன்றைக்கு எந்த மாநிலத்திலையும் பெரிதாக அவங்க ஆட்சியிலையும் கூட இல்லை, அரசியல் செல்வாக்கும் இல்லை. அந்த நிலையில் இது ஒன்றும் பெரிய இம்பேக்டும் கிடையாது, அந்த பெரிய இம்பேக்ட்லாம் அது தமிழ்நாட்டில் காங்கிரஸில், ஆல் இண்டியா காங்கிரஸில் கூட இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இம்பேக்ட்லாம் வராது. நான் திருநாவுக்கரசர் அவர்கள் பேசும்பொழுது காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்குமான நெருக்கமான உறவை பற்றிலாம் குறிப்பிட்டு பேசுகிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக தொடர்ந்து இருந்ததற்கும், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய முதல் தேர்தல் இங்கே 91 பார்த்தபோது கூட வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தது. எனவே எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் உதவிய
காங்கிரஸ் தற்பொழுது அதிமுகவினுடைய இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுகவிலிருந்து யாராவது வந்தா அவங்களுக்கான முதல் ஆப்ஷனாக காங்கிரஸ் தான் இருக்கணும். அவருக்கு இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா எப்பயுமே அதிமுக பற்றி தான் அதிகமாக பார்க்குறாரு. நான் அதிமுகவில் இருந்தால் இத்தனை நேரத்துக்கு நான் தான் முதலமைச்சர், நான் தான் அது மிகப்பெரிய தலைவர், அந்த அளவுக்குலாம் சொல்லிக்கிறாரு என்னும் பொழுது காங்கிரஸினுடைய தலைவராக கூட அவருடைய இன்னும் மணல் அளவில் தான் ஒரு காங்கிரஸ் தலைவருங்கிறது இன்னும் அவர் செட் ஆகலை, அந்த மைண்ட் செட் இன்னும் வரல. இப்போவும் அதிமுக பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. தான் இழந்து விட்டோமோ தவறு செய்து விட்டோமோ என்ற எண்ணம் இருக்குது. அதனால தான் இப்போ பார்த்தாலும் அதிமுக பற்றியே பேசிகிட்டு இருக்கிறார். இன்ஸ்டெட் ஆஃப் டாக்கிங் அபவுட் காங்கிரஸ். இல்லை அதுதான் யோசிக்கணும் இல்லையா? திருநாவுக்கரசர் அவர்கள் இன்றைக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறாரு. அவர் அவ்வளவு அதிமுக மேல நெருக்கமா தன்னுடைய உணர்வுகள் இருந்தா அவர் அதிமுக நபர்கள் காங்கிரஸ்க்கு வந்து சேர வேண்டும் என்ற அந்த அழைப்பை கொடுத்திருப்பாரு. நான் சொல்லலமா, அவர் தான் சொன்னார். நான் அங்க இருந்தேன்னா என்ன ஆயிருப்பேன் தெரியுமா? அதிமுக அவர் சொன்னார், நான் சொல்லல. என்ன தவறு இருக்கு? அங்க இருந்திருந்தா அவருடைய வருத்தம் மனசுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அதான் நான் இங்க தப்பா வந்துட்டோம். பாரதிய ஜனதா ஒரு முன்னாள் ஒதுக்கப்பட்ட அதிமுகவுல அழைப்பு விடுத்திருக்காரு. அதனால நெருக்கமா மட்டும் கிடையாது, அதிமுகவில் இருக்கக்கூடிய சரிவை அதிமுக தங்கள் கட்சிக்கு யாருமே அழைக்கிறது ஒண்ணு தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். பல காலமாக அதிமுகல இருந்து ஒதுங்கி இருந்து அவர் ஒதுக்கப்பட்ட ஒரு நபரை சேர்த்ததுக்கு பெருமைப்படுறாரு. நீங்க பிஜேபியில பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கு விவாதம் வேற. உங்க கார்வேந்தன் ஃபார்மர் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் கார்வேந்தன் எங்க கட்சியில தான் இப்ப இருக்கிறாரு. அரசுகுமார் ஒரு தனி கட்சியை நடத்தினார், எங்க கட்சியோட இணைத்து விட்டார். வேதரத்னம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுக, அவர் எங்கள் கட்சியில் தான் இருக்கிறாரு. நெப்போலியன் ஃபார்மர் மினிஸ்டர் எங்கள் கட்சியில் தான் இருக்கிறாரு. எக்ஸ்எம்எல்ஏ ராமநாதன் பவானிலேருந்து அவர் எங்கள் கட்சியில் சேர்ந்துருக்கிறாரு. மலைச்சாமி எக்ஸ்எம்எல்ஏ ஏடிஎம்கே அவர் எங்கள் கட்சியில் சேர்ந்துருக்கிறாரு. அது இல்லாமல் நிறைய ப்ராமினென்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட எங்கள் கட்சியில் சேர்ந்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் ஒரு டேனியல் ராஜ் வச்சுன்னு நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் இப்போ விவாதம் நடத்துறீங்க. ஆனால் கட்சியில் பிஜேபியில் நிறைய பேர் மாநில கட்சிகளிலிருந்து வெளியே வருபவர்களுக்கு தேசிய கட்சிகளும் ஒரு ஆப்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ பிஜேபியும் சேர்ந்திருக்காங்க. அப்ப அப்படி பாக்கும்போது காங்கிரஸ்க்கும் அதுக்கான ஈக்குவல் சான்ஸ் இருக்காதா? நான் தப்புன்னு சொல்லல. நீங்க அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி 100 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கா மாதிரியும் ஒரு 50 எம்பி வச்சிருக்கா மாதிரியும் பேசினா என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம் என்ன கேள்வி கேக்குறேன். எங்களுக்கு 8 சட்டமன்ற உறுப்பினர், உங்களுக்கு அது ஒண்ணு கூட கிடையாது. பொறுமையா இருங்க. எங்களுக்கு 2 சேர்மன், உங்களுக்கு எத்தனை 8 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க? நீங்க எத்தனை சேர்மன் முனிசிபாலிட்டில வச்சிருக்கீங்க? ஒண்ணு கூட இல்ல. 2 சேர்மன் வச்சிருக்கோம். அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு இருக்கு எவ்வளவு உள்ளாட்சி அமைப்புகள்ல சொல்லுங்க சேர்மன் யாரு? அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர்கள் மதசார்புடைய கட்சி பாஜக, அதனால பாஜகவை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், அதனால காங்கிரஸ் தான் அவங்களுக்கான ஆப்ஷனா இருக்க முடியும். மேடம் நான் ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லிடுறேன் முதல்ல. அதிமுகவில் ஏதோ ஆயிரக்கணக்கான பேர் வர்றது மாதிரியும் அவங்க காங்கிரஸ் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிற மாதிரியும் என்ன மேடம் பிரச்சனை? இது அவர் திருநாவுக்கரசர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார், அந்த அழைப்பின் மீதான விவாதம் தான் இது. உங்களுடைய பதில்? நெஜ்மா அப்துல்லாலேருந்து நிறைய பேர் சொல்ல முடியும் ஆல் இண்டியாவில். அதனால் பாரதிய ஜனதா கட்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் எது மதசார்பற்ற எது போலி மதசார்பற்றங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, தெரியாமல் ஒன்றும் கிடையாது. இவர்கள் பிஜேபி இதே மாதிரி பிராண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் மக்கள்கிட்ட இவருடைய இந்த மாதிரி வாதங்கள் எடுபடலைங்கிறதான உண்மை தான். பார்த்துட்ருக்குமே நாடு முழுக்க. நீங்கள் உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும், எங்கே வரனாலும் பார்த்துட்டு தான் இருக்கும். இப்போ யார் உண்மையிலே மதவாதின்னு பண்ணால் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் இப்போ நடக்குது பாருங்கள். எப்பேற்பட்ட கலவரம். அதை வாய் மூடி மௌனியாக இருக்கா பாருங்க. தன்னுடைய எதிர்கட்சி மம்தா பானர்ஜி, ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ அதை பற்றி பேசுவதும் இல்லை. இன்னும் கேட்டால் தமிழ்நாட்டில் பல ஊடகங்கள் அதை பற்றி விவாதம் கூட நடத்துக்கு தயாராக இல்லை. ஒரு மாவட்டமே பற்றி எரியுது மேற்கு வங்காளத்தில். எது மதசார்பின்மை, எது மதசார்பற்ற தன்மை? இதுதான், இவங்க தான் போலி மதசார்பற்ற தன்மை. உத்தரப்பிரதேசில் ஏதாவது சின்ன விஷயம் நடந்தால் கூட ஐசோலேட்டட் இன்சிடென்ட்லாம் விவாதங்களும் இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகளெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயமா ஆக்குறாங்க. மேற்கு வங்காளத்தை நடத்துறதுக்கு யார் கேட்குறாங்க இன்னைக்கு? தமிழ்நாடு. அதனால நான் சொல்கிறேன், இல்லை தமிழ்நாட்டு நீங்கள் என்ன தமிழ்நாட்டு சப்ஜெக்ட் மாத்திரமா டிவியில் விவாதம் பண்ணீங்க? உத்தரப்பிரதேச இன்னைக்கு தலைப்பு, அதுக்கு தான் சொல்கிறேம்மா. விலகெல்லாம் போல நான் ஒன்று கேட்குறேன். உங்களை போன்ற மாநில கட்சிகளிலிருந்து வெளியே வரவங்களுக்கு தேசிய கட்சிகளுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்க முடியுமா? குறிப்பிட்டிருந்தீங்க பாஜக வந்திருக்காங்கன்றீங்க.
அப்ப இருக்கும்பொழுது காங்கிரஸ் ஆல்சோ ஹேஸ் an equal சான்ஸ் இல்லையா? அப்ப ஏன் இருக்க அவசியம் இதை முடியாது? முடிக்காம நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் கேட்கறது இவர்கள் மதசார்பற்ற தன்மை பற்றியும் பிஜேபியை பிராண்ட் பண்ணுறாங்களே, இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் பற்றி பேசுறதுக்கு காங்கிரஸுக்கும் ரெடியாக இல்லை, ஊடகங்களும் ரெடியாக இல்லைங்கிறதா என்னோட பாயிண்ட். அதனால் எது உண்மை, யார் மதவாதி யார் மதசார்பற்றவாதின்னு மக்களுக்கும் தெரியும், அங்கேருந்து வர லீடர்ஸ்க்கும் தெரியும். சரியாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் மதவாதி பிராண்ட் பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறதில்லை. அதனால தமிழ்நாட்டில் கூட இன்னைக்கு வந்திருக்கிற இன்னைக்கு நான் சொன்ன திரு கார்வேந்தன்லேருந்து ஆரம்பிச்சு அதான் திரு கார்வேந்தன்லேருந்து எல்லாருமே அவங்களும் காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான தலைவராக இருந்தவங்க தான். பார் கவுன்சிலோட சேர்மனாக இருந்தவர். அவருக்கு ஒன்றும் தெரியாதான் பிஜேபி மதவாத கட்சியா இல்லையான்னு. அவர் எங்கள் கட்சியில் ஸ்டேட் ஒர்க்கிங் கமிட்டியில் முக்கியமான பொறுப்பில் கொடுத்துருக்குறோம். எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த சகோதரிகள் முக்கியமான பொறுப்பில் வைஸ் பிரசிடென்ட்டாலாம் இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு மதவாதம் மதசார்பற்றவாதம் பாடம் எடுப்பதற்கு காங்கிரஸுக்கு எந்தவித ரைட்டும் கிடையாது. சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்குலாம் அவங்களுக்கு எந்தவித அந்த தார்மீக உரிமையே கிடையாது. காங்கிரஸ் நீங்களே எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது காங்கிரஸ்ல இருக்கிறவங்க அவங்க தலைவர்கள் எல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்துவிட்டு அந்த கட்சியிலேருந்து பல தலைவர்களை பாஜக வந்த உடனே அவங்க புனிதர்கள் ஆயிடுறாங்க. அதாவது காங்கிரஸ்ல இருக்கும்போது அவங்க செய்யறது பல ஊழல்வாதிகள் பல குற்றச்சாட்டுகள் அவங்களுக்கு இருக்குது. இங்கே வந்தப்புறம் அவங்க புனிதமாயிடுறாங்க. அதுதான் வந்து ஒரு விசித்திரமான அகில இந்திய அளவில் திரு ராகவன் சொல்கிற லாஜிக் அடிப்படை. ஏன் இவ்வளவு தலைவர்களை நீங்கள் ஏற்றுக்கணும்? உங்களுக்கு எல்லா மாநிலத்திலையும் கிட்டத்தட்ட 16 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கீங்க, மத்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய மெஜாரிட்டியில் இருக்கிறீங்க. இன்னும் வந்து நீங்க காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்கணும்னா காங்கிரஸ் கட்சியே பிஜேபியில் உள்ள பாதி பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அது உருவாக்கும். சுமந்த் குஜராத்ல சங்கர் சிங் வாகேலா இருக்காரு. எங்க அவர் மதவாதம் சொல்றதுனால நான் சொல்றேன் இந்த சப்ஜெக்ட். வேற ஒண்ணும் மதவாதம் சொல்லல, காங்கிரஸ் நீங்க சொல்ற மதவாதம் சகோதரி சொல்றது மதவாதம் சொல்றீங்க. இப்ப மாநில கட்சிகள்ல இருந்து வெளியே வரக்கூடியவர்கள் தேசிய கட்சிகளை ஒரு ஆப்ஷனா பாப்பாங்களா மாட்டாங்க? எப்படி? அதாவது தமிழ்நாட்டுல வந்து இந்த 2 தேசிய கட்சிகளும் வளரும் ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா சரி, இது வளர்ற கட்சி, இது டக்குன்னு இன்னொரு 5 ஆண்டுகள் உழைச்சாக்க ஒரு 15% 20% வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு கட்சின்னு அந்த ரீதியாக மக்கள். பாஜக இதே 3.5% எவ்வளவு ஆண்டுகளாக இருக்கிறாங்க? சென்ற 2014 திரு மோடி அலை வீசியதனால் தற்போதைய அரசியல் சூழல்ல கூட ஒரு பாஜக இப்போ இன்னைக்கு அவங்களுடைய கணக்கு வந்து திரு ரஜினிகாந்த் வருவாரு, ரஜினிகாந்துடன் ஒரு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம், அந்த ரீதியாக ஒரு அதாவது இல்ல நாட் மை இன்ஃபரன்ஸ் இல்ல 3.5% என் இன்ஃபரன்ஸ் இல்ல, வந்து அடிப்படையா வந்திருக்கிற இல்ல. நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு இவ்வளவு ஒரு வேக்யூம் ஏற்பட்டிருக்கிற பிறகு கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு 2 தேசிய கட்சிகளுக்கு சாதகமா இல்லையே. இன்ஃபேக்ட் இதில் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து திமுக ஆதரவாகவும் மிகப்பெரிய அலை இல்லை. இங்கு இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஆளுமை இல்லாத ஒரு கட்சி அதிமுக பிளவுபட்டு திணறி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆனாலும் ஒரு மிகப்பெரிய அலை வேறு ஏதாவது ஒரு கட்சிக்கு சாதகமாக செல்லவில்லையே. அதனாலதான் வந்து திருப்பி மக்கள் யாராவது புதுசா ஏதாவது ஒரு புதிய அமைப்பு வருமா? 2016 தேர்தலுக்கு முன்னாடியே மக்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்த கேள்வி அதுதான். ஏதேனும் புதிதாக ஒரு அமைப்பு வருமா அப்படிங்கிற கேள்வி இப்போ கேட்கல, 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே கேட்கப்பட்ட கேள்வி. அந்த கேள்விக்கு அப்போ பதில் இல்லை. வலுவான 2 ஆளுமைகள் இருந்தது. திரு ஜெயலலிதா இருந்தாங்க, திரு கருணாநிதி அவர்களும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அரசியலில் இருந்த காலம் அது. ஸோ அதற்கு பிறகு இப்போ காலம் மாறிவிட்ட அந்த சூழலில் வந்து 2 தேசிய கட்சிகளுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. பாஜகவுக்கு ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம், ஸ்டேட்டில் மக்களை கவரக்கூடிய ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை தலைமை இல்லை. அதுதான் அவங்க திருப்பி இன்னைக்கு நீங்க பஞ்சாயத்து எலெக்ஷன் போனாலும் அவங்க வந்து திரு மோடி அவர்களுடைய இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு, பாஜகவிலும் தலைமை என்ன, அப்ப எந்த பக்கமே வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் இன்னைக்கு இல்ல. ஒரு சிம்பிள் क्वेश्चन, திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வைத்திருக்கிற காரணம் என்ன? இந்த வாக்கியம் தான். இப்போ இன்னைக்கே வந்து ஒரு மிகப்பெரிய 2 ஆளுமைகள் இருக்கின்றன. செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க, நிச்சயமா அதை பத்தி பேச்சுக்கே இருந்திருக்காது. இல்ல தேசிய கட்சிகள் அந்த வேக்யூமை ஃபில் பண்ண முடியாது. காங்கிரஸ் பாஜக கலகங்கள் இல்லாத தமிழகம் அமைப்போம் அப்படின்னு தொடர்ந்து கூறிட்டு வராங்க. அதுதான் இப்ப பாஜக சொல்லலாம். ஆனா பாஜகவுக்கு சிங்கிள் பாயிண்ட் ப்ராப்ளம் தான், அவங்களுக்கு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியம் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் 20% அதிகமாக வாக்குகளை வைத்துக் கொண்டிருந்த கட்சி தமிழ்நாட்டில். இப்போ அவர்களுடைய சூழல் வந்து குறைந்து அகில இந்திய அளவிலேயே வாக்குகள் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி.
அந்த ப்ராப்ளம் வந்து காங்கிரஸ் சீன் இப்போ கூட ஒரு பாஜக ஆட்சி 3 ஆண்டு காலம் ஒன்றும் பெரிய அளவில் ஒரு வெற்றி ஆட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைத்திருக்கிற ஒரு நிலையும் இல்லை. ஸோ அதனால காங்கிரஸை வந்து மக்கள் பெருமளவில் ஆதரிக்காமல் இருக்கிற காரணம் இட் இஸ் நாட் yet seen as a winning horse. ஒன்று, பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான தலைமை இல்லை. இந்த கரிஸ்மேட்டிக், அதாவது மக்களை ஈர்க்கக்கூடிய தலைமை இருந்தால் பாஜக 3.5% 15% எப்போ ஆயிருக்கும். பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் பார்ட்டி. இங்கே வந்து நாங்கள் இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் நாங்கள் ஜெயிக்கும் பொழுது கூட இவர் தான் சீஃப் மினிஸ்டர் நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலை, ஜார்க்கண்டில் ப்ரொஜெக்ட் பண்ணலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் ப்ரொஜெக்ட் பண்ணலை, உத்தரப்பிரதேஷில் ப்ரொஜெக்ட் பண்ணலை. இது கலெக்டிவ் லீடர்ஷிப். அதனால் ஒரு தலைமை தமிழ்நாட்டில் வந்து அதிமுக திமுக 2 தலைவர் இருந்தாங்கன்னா அதே தான் இருக்கணும்னு இல்லை. இது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் பல இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறோம். நீங்கள் ஒரு லீடரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தான் ஒரு ஆட்சிக்காக அது எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஃபேஸ் பண்ணாமையும் ஜெயிக்க முடியும்னு காட்டிருக்கோம், ஃபேஸ் பண்ணியும் ஜெயிக்க முடியும்னு சென்ட்ரலையும் காட்டிருக்கோம். ஐடியாலஜி பேசிஸ்ல வாக்குகள் கேட்கல. மோடி அவர்களை முன்னிட்டு தான் ஜெயிச்சீங்க. இங்க பாருங்க லீடர்ஷிப் எங்களுடைய கொள்கைக்கு வாக்களிங்கன்னு போய் கேட்டாங்க. மோடி பஞ்சாயத்து தேர்தலில் இருந்து எல்லாத்துக்கும் மோடி தலைமை தான் நீங்க பயன்படுத்தலையா? இருங்க திரு சுமந்த், நான் என்ன சொல்றேன், அது ஸ்ட்ராட்டஜிங்கிற. நான் பார்லிமெண்ட்லேயே மோடியை பயன்படுத்தினோம். பல மாநிலங்களில் எந்த லீடரும் ப்ரொஜெக்ட் பண்ணல, இப்போ சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் பண்ணல. நீங்க என்ன சொல்றீங்க? நான் தான் சொல்றேன் எங்களுக்கு ஒரு நிமிஷம். இப்போ எங்களுக்கு ஐடியாலஜி இருக்கிறதுனால தான் ஐடியாலஜி வரைக்கும் இப்போ அதிமுக ஜெயலலிதா இங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க ஒரு நிமிஷம், அடிப்படையில அதனால தனிநபரை ப்ரொஜெக்ட் பண்ணலன்னு சொல்றீங்க. ஆனா மோடி அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்க. இது கான்ட்ராடிக்டிங்கா இருக்கு இல்லையா? அப்ப ஒரு இடத்துல தேவையான இடத்துல ப்ரொஜெக்ட் பண்றீங்க, தேவையில்லாத இடத்துல பண்ணல. So that is strategy. அவ்வளவுதான் சகோதரி. only I mean உங்களுடைய அல்டிமேட் பாலிசி இது இருக்கு பாத்தீங்களா, லட்சியம், அதை மாத்திக்க கூட. strategies can be changed. அது காலத்துக்கு காலம் ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றி அமைத்துக்கிறதுல எந்த கட்சிக்கும் தப்பு இல்லை. நாங்கள் அதை பண்ணுறோம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் உங்களுடைய பாலிசியும் உங்களுடைய லட்சியத்தையும் தான் மாற்றிக்க கூடாது. அதை அடைகின்ற ஸ்ட்ராட்டஜிஸை ஒவ்வொரு இடத்துல மாதிரி தான் அடாப்ட் பண்ணுவோம். அதனால கலெக்டிவ் லீடர்ஷிப்பாக இருக்கிற எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. திரு அன்வர் அவர்கள் நீங்க குறுக்கிட்டீங்க. அங்க ஜெயலலிதா கருணாநிதி அங்க இருந்தீங்க, அப்படி இல்லை எங்களுக்கு. ஏன் இந்த 3% ஏன் அதிகரிக்கல? இல்ல ஒரே ஒரு கேள்வி ராகவனுக்கு ஒரு கேள்வி கருத்து கேட்டுட்டு நம்ம மீண்டும் கொஞ்சம் பேசுறேன். நான் ஆரம்பத்துல வந்து மேடம் சொல்லும்போது வந்து எம்ஜிஆரை பற்றியும் இப்போது யாரும் பேசுவதில்லை, மேடம் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் கூட யாரும் பேசுவதில்லை அப்படின்னு திருநாவுக்கரசர் அவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அது தப்பு. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 100ஆண்டு விழா என்று தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் இந்த கட்சியை ஆரம்பிக்கிற போது எவ்வளவு அவர் விளம்பரப்படுத்தப்பட்டாரோ அதை விட மிக அதிகமாக அரசின் சார்பில் அந்த விழாக்கள் எல்லா இடங்களிலும் நடக்கின்றன. அதில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் படமும் முன்னாள் முதலமைச்சர் என்கிற ரீதியில் இடம்பெறுகிறது. எனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாங்கள் மறக்கவில்லை. அப்படி மறக்கிறவர்கள் அதிமுகவின் உண்மையான தொண்டனாக இருக்க முடியாது. நம்பர் 1. 2வது இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, காங்கிரஸால் தான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் முதலமைச்சரானார்கள் என்று ஒரு கருத்தை நீங்கள் சொன்னீர்கள். அவர் சொன்னார். அவர் சொல்கிறத நான் மறுக்கிறேன். எப்படி மறுக்கிறேன்னா, ஒரு காலம் காங்கிரசினுடைய தயவில் அதிமுக ஆட்சியை பிடிக்கவில்லை. ஒரு சின்ன வரலாறை நான் 1976 ஜனவரி 31 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. 76 கலைக்கப்பட்டு அதற்கு பிறகு 77 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது. அதாவது 77 மார்ச்சில் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. கிட்டத்தட்ட 14 மாதங்களுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது. அப்படி நடக்கிற போது காங்கிரஸ் கட்சிக்கும் எங்களுக்கும் கூட்டணி வருகிறது. கூட்டணி வருகிற போது சட்டமன்றத்திற்கும் சேர்ந்து தேர்தல் நடக்க வேண்டுமா இல்லையா? இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் சட்டமன்றத்துக்கும் சேர்த்து தான் தேர்தல் நடந்திருக்க வேண்டும். ஒரு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது, சட்டமன்றம் 14 மாதங்கள் கவர்னர் ஆட்சி நடக்குது. ஏன் எங்களுக்கு கூட்டணி நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கு வரவில்லை என்றால், சட்டமன்றத்தில் அதிக இடங்களில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கேட்டார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சம்மதிக்கவில்லை. எனவே அப்படியானால் நீங்கள் சட்டமன்றத்தை நடத்த மாட்டோம், பரவாயில்லை விட்டு விடுங்கள், நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்கட்டும், சட்டமன்றத்தை பின்னால் பார்த்துக் கொள்ளலாம் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள். இது நான் சொல்வது மிகப்பெரிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த உண்மை. அதற்கு பிறகு வெறும் நாடாளுமன்ற தேர்தல் தான் 77 மார்ச்சில் நடந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி அவர்கள் தோற்கிறார்கள், மொரார்ஜி தேசாய் பிரதமராகிறார். தமிழ்நாட்டில் மட்டும் 35 இடங்களில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது. அதற்கு பிறகு மொரார்ஜி தேசாய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. 77 ஜூன் 12ஆம் தேதி தமிழ்நாட்டில் சட்டமன்ற 22/6/1977
சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிற அதிமுக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியாக இருந்தால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்து விடாரா இல்லையா? காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமா இல்லையா? காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் வரவில்லை, எங்களோடு அந்த கூட்டணிக்கு வர. ஏனென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. அதற்கு முன்பு கூட இதற்கு முன்பு ஒரு சரித்திரம் இருக்குது. அதிமுகவினுடைய ஓராண்டு ஆட்சியை கொண்டாடுவது இல்லை, ஆனால் இபிஎஸ் அவர்களுடைய 100 நாள் ஆட்சி தான் வந்து கொண்டாடப்பட்டது. அரசாங்க பேனர்கள்லாம் நம்ம ஒன்றும் எம்ஜிஆருடைய புகைப்படங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கப்படுவதில்லை. இதெல்லாம் தான் சுட்டிக்காட்டி திருநாவுக்கரசர் அவர்கள் பேசுகிறார். இல்லை அதெல்லாம் பேனர் இருக்கிறது. அவர் பிறந்த நாளே நாங்கள் நாடு பூரா கொண்டாடுறோமே. நீங்க ஏன் என்ன சொல்ல விடாம தடுக்கிறீங்க? ஒரு முக்கியமான விஷயத்த இருங்க இது உங்களுக்கே தெரியாத விஷயத்த நான் சொல்றேன். அப்படி ஏன் கேட்கணுமா இல்லையா? நீங்க இருங்க. 1974 இருங்க மேடம், 1974 பாண்டிச்சேரி தேர்தல் முதலில் வருகிறது. அதிமுக சந்திக்கின்ற முதல் சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்திரா காங்கிரசும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் ராஜாஜி அவர்களும் சேர்த்து கூட்டணி போட்டார்கள் அந்த தேர்தலில். அதையும் தாண்டித்தான் அதிமுக அங்கு ஆட்சி பிடித்தது. அதற்கு பிறகு இங்கு தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தேவா நாங்கள் ஆட்சி பிடிக்கவே இல்லை. அதற்கு பிறகு 80ஆம் ஆண்டு கேளுங்க அவர் சொல்றாரு சொல்றேன் நான் சொல்லிட்டே வரேன்ல, நான் சொல்லிட்டு வரேன். என்ன சொல்ல இருங்க 1980ஆம் ஆண்டு இருங்க 1980ஆம் ஆண்டு இதே காங்கிரஸ் கட்சியும் திமுகவையும் எதிர்த்து ஒரு சேர எதிர்த்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள். ஆக எம்ஜிஆர் என்பது காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்து அதிமுக ஆட்சியை பிடிக்க இருங்க நான் சொல்றேன் மேடம், நான் சொல்றேன். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? 80ஆம் ஆண்டு தேர்தலில் நாங்கள் காங்கிரசையும் திமுகவும் எதிர்த்து தான் வென்றோம். அதற்கு பிறகு எம்ஜிஆர் என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி, அவரோடு சேராமல் அவரோடு இணையாமல் காங்கிரஸ் கட்சியால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தெரிந்ததற்கு பிறகுதான் 84 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினைவிழந்த நிலையில் தான் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி எங்களுக்கு வந்தது. இதுதான் வரலாறு. அதாவது எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எப்படியாவது அதற்கு பிறகு 91 காங்கிரசும் அதிமுக அதற்கு பிறகு 80 அதற்கு பிறகுதான் இந்த கூட்டணி வருது. அதற்கு 89 ஆனால் தலைவர் ராஜீவ் காந்தியோட உதவி எல்லாம் மறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. ராஜீவ் காந்தி எங்களுக்கு உதவி செய்யணும். நீங்களே தமிழ்நாட்டில் அனாதையாக இருக்கிறவங்க ராஜீவ் காந்தி அவர்கள் 404 உறுப்பினர்களோட நாங்க வந்து பாராளுமன்றத்தை நாங்க ஆட்சிக்கு வரலையா? என்ன சொல்றேன், ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்த பிறகு அந்த அனுதாபாலையில் தான் அதிமுக வெற்றி பெற்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் கூறுகிறார். அதை நாங்க அப்போவே மறுத்திருக்கோம். அந்த நேரத்திலேயே எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அப்போவே சொல்லியிருக்காங்க இது தவறான செய்தின்னு சொல்லியிருக்காங்க. தவறான செய்தி, எங்களால் தான் நீங்கள் வென்றீர்களே தவிர உங்களால் நாங்கள் வெல்லவில்லை என்று சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. நேரம் சுருக்கமா இருக்குது. இந்த தலைப்பின் மீது விவாதத்தின் மீது உங்களுடைய இறுதி கருத்துக்கள். எந்த தலைப்பின் மீது? திருநாவுக்கரசர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். விஜயதாரணி அவர்களே சொன்னாங்க, அவர் சகோதரன் சொன்னாரு, நான் இதுவரை அதிமுகவில் இருந்திருந்தால் என் நிலைமை என்ன எப்படியெல்லாம் வந்திருக்கும்னு திருநாவுக்கரசே சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார்கள். அது உங்களுக்கு தெரியும். ஒன்று. ரெண்டாவது, சிவாஜி கணேசன் நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் எல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தபோது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், எங்கிருந்தாலும் வாழ்க தம்பி கணேசன், எங்கிருந்தாலும் வாழ்க. நானும் இப்போ அதுதான் என்னுடைய இறுதி கருத்து. அதுதான். அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் மிக மிக வேண்டியவர், மிக மிக நெருக்கமானவர். நான் தனிப்பட்ட முறையில் அரசியலில் நான் உயர வேண்டும் என்று மனதார விரும்பியவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அருகில் இருந்தவர். அவர்தான் இவரை துணை சபாநாயகர் ஆக்கினார், அமைச்சர் ஆக்கினார், அதிமுகவில் இளைஞரணி செயலாளராக எல்லாம் ஆக்கினார். இப்போதும் நான் இதய சுத்தியோடு சொல்கிறேன், நீங்கள் எங்கிருந்தாலும் வாழ்க. அதே மாதிரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தீங்க அணிகளுக்குள்ள பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு, அதையும் உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கலாமா? நிச்சயமாக நான் திருப்பி சொல்கிறேன், நிச்சயமாக அதிமுக ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாகும், தமிழ்நாட்டில் உருவாகும். எல்லோரும் ஒன்று சேர்வார்கள். நீங்கள் அதிசயத்தக்க அளவுக்கு ஒரு அரசியல் மாற்றத்தை அதிமுக தரும்.
ஆனா அந்த பேச்சுவார்த்தையும் திரைமறைவிலே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தந்தா சந்தேகம் நாங்க வந்து எப்படி உங்கள்ட்ட சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா? இருக்கு. என்ன மேடம் சார், நீங்க இல்ல, நாங்க பொதுவான ஆள் சார், நீங்க அந்த சொல்லுங்க சார். அளவு அவங்கள்ட்ட சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா இல்ல, சார்? மக்களிடம் இந்த கேள்வி இருக்கு. மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துறோம்னாங்க, அப்புறம் நடத்தலன்றாங்க. இப்ப நீங்க திருப்பி வந்து இப்ப நடத்துறீங்க. இல்ல பாப்போம். இல்ல, இவ்வளவு பிளவுகளுக்கு மத்தியில் இவங்க ஒன்னா சேர்ந்து இவங்க அதிமுகவை வழி நடத்தி அவங்க ஒரு நல்ல ஒரு தலைமையை உருவாக்கி அவங்க மீண்டும் அதிமுகவை எடுத்து செல்லட்டும், ரெட்டையிலையை பெறட்டும், செய்யட்டும். அதெல்லாம் எங்களுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. எப்பயுமே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அதையெல்லாம் ஊக்கி வைத்திருக்கோம். யாரையும் ஒன்றும் உங்க கட்சியில இருந்து கபலீகரம் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. வரவங்களுக்கு தான் அழைப்பு கொடுத்திருக்காரு திருநாவுக்கரசர். பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. கபலீகரம் செய்யறது அவங்க வேலை, எங்க வேலை கிடையாது. தானாக வருபவர்களை தான் நாங்க அழைக்கிறோமே தவிர அதிமுக பொறுத்தவரை எல்லாம் ஒற்றுமையாக அந்த கட்சி நடைபெறட்டும் தான் நாங்க நினைக்கிறோம். பாஜக இப்படி எல்லாம் அழைப்பு விடுக்கலையே, ஆனாலும் கூட எப்படி அவங்க ரகசியமா கபலீகரம் செய்வாங்க. அது அவங்களோட அடிப்படை, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அது அடிப்படை ஸ்ட்ராட்டஜி. நாங்க அதெல்லாம் பண்றது கிடையாது. அப்படிலாம் நாங்க பண்ணியிருந்தோம்னா நாங்க வேற மாதிரி இருந்திருப்போம், உங்களுக்கே தெரியும். அந்த வகையில எங்களை பொறுத்தவரை திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி அழைப்பு என்பது யார் வேண்டுமானாலும் விடுக்கலாம். அந்த அழைப்பு என்பது வரக்கூடிய விருப்பம் இருக்கவர்களுக்குத்தான் அழைப்பே தவிர அங்கே இருந்து ஒற்றுமையா அந்த கட்சியை எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதை வலிமையாக செய்யட்டும். அதை நாங்கள் விரும்புகிறோம். சட்டமன்றத்திலே ஓப்பனா நாங்க சொன்ன கருத்து இது. இந்த அவையிலேயே சொல்லியிருக்கோம், இந்த கூட்டத்தொடர்லயே நீங்க எல்லாம் ஒற்றுமையா நடைபெறுங்க. உடஞ்சு போன இந்த 2 கருவும் ஒரு வெள்ளை கருவும் சேர்ந்த முட்டை மாதிரி உடஞ்சு போயிட்டீங்க. இனிமே உங்களை சேர்த்து எடுத்து தூக்கி எடுக்கிறது சிரமமா இருந்தாலும் கூட நீங்க சேர்ந்து செயல்படுவதில் எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக ஒரு முட்டை கதையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கோம். அந்த வகையில் வந்து அந்த கட்சி உடைந்து போவதோ, அந்த கட்சி சின்னம் இல்லாமல் போவதையோ நாங்கள் ஒருபொழுதும் நாங்கள் விரும்பவில்லை. அதெல்லாம் இருந்தாலும் கூட அங்கிருந்து இடம்பெயர்ந்து வர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இருந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு வாருங்கள் என்ற அழைப்பு விடுக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அதை தான் நாங்கள் செய்திருக்கிறோம் தவிர எதையும் கபலீகரம் செய்யவில்லை. முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர், பல ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ்ல யாரோ சில பேர் சேர்றதுல அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. சும்மா இதே பேசாதீங்க. போன ஆண்டு கூட 40 பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. எங்க தொகுதிகள்ல எல்லாம் எவ்வளவு பிற கட்சிகள்ல இருந்து, மாற்று கட்சிகள்ல இருந்து ஏன் தலைமையிலே இணைஞ்சிருக்காங்க. நீங்க இதெல்லாம் மதிமுகல இருந்து வந்திருக்காங்க, இன்னும் பல்வேறு கட்சிகள்ல இருந்து வந்திருக்காங்க. நாங்க இதெல்லாம் பரசாதிக்கிறது இல்ல. இன்னைக்கு ஒருத்தர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு முக்கியத்துவம் திருநாவுக்கரசர் அவர்கள் கொடுத்து ஒரு அழைப்பை கொடுத்திருக்காரு. அதை நாங்க இது வரைக்கும் ரொம்ப அடக்கமாக வெளியில நாங்க ரொம்ப இதை பெருசா பேசாத ஆட்கள். அதை நீங்க வந்து நீங்க தான் சும்மா கபலீகரம் பண்ணிட்டு பெரிய அதுக்கு ஒரு மீடியா எக்ஸ்போஷர் கொடுத்து அகில இந்திய அளவுல பண்ணிட்டு இருப்பீங்க. இதுதான் உங்க வேலை. அதனால முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர் மீண்டும் காங்கிரஸ்ல சேர்ந்திருக்கிறாரு. அது வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். இன்னைக்கு யார் வேணா எங்க வேணா போறாங்க. இன்னைக்கு அரசியல் தந்திருக்கிற அங்கீகாரங்க ஸ்ட்ராட்டஜி, அதெல்லாம் யாரோ ஒரு ஸ்ட்ராட்டஜி, நீங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான் அதெல்லாம். பல ஆண்டுகளுக்கு பிறகு முக்கியமா சில பேர் ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு போது சந்தோஷப்பட்டு போட்டோம். அதுல நம்ம என்ன இருக்குங்க, ரொம்ப அத ரொம்ப குறைவா சொல்ற மாதிரி ரொம்ப பாவமா சொல்லக்கூடாது. இல்ல, அடிப்படையாக வந்து இந்த திரு டேனியல் ராஜை தொடர்ந்து அப்படியே வந்து அலையா மக்கள் செல்வார்கள் காங்கிரஸ் கட்சின்னு சொல்றதுக்கு ஆதாரம், லாஜிக்கலா யோசிச்சா அதுக்கு ஆதாரம் இல்லை. அதே சமயம் வந்து எந்த ஒரு கட்சியும் மற்ற கட்சிகளில் இருக்கிற நபர்கள் தங்கள் கட்சிக்கு வரவேற்கிறதுக்கு தலைவருக்கு உரிமை இருக்குது. அதுதான் திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கட்சி 2 அணியும் இணையுமானா அது நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அது திரு அன்வர் ராஜா வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு. அது ஏன் அதை, ஆனால் 2 தரப்பிலும் அதை வெற்றி பெறாமல் செய்வதற்கு சில நபர்கள் இருக்கிறாங்கிறது நம்ம வெளிப்படையா பார்த்துருக்கோம். அது எல்லா காலங்களிலும் அதுதான் அது வந்து உள்ளுக்குள்ள அந்த 2 அணிகளுக்குள் இந்த பக்கம் ஒரு 2-3 தலைவர்கள், இந்த பக்கம் 3-4 தலைவர்கள் இது இணைப்பு நடக்கக்கூடாது என்று அவர்களுடைய ஆதாயத்திற்காக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது திரு அனுராஜாவும் ஏத்துப்பாரு, அவருக்கும் தெரியும். ஆனால் இது ஒரு காலகட்டத்தை தாண்டி ஒரு கட்டாயம் ஏற்படும். அந்த கட்டாயம் வரும்போது அந்த இணைப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்பிக்கலாம். நிகழ்ச்சி அரங்குக்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி. காலத்தின் குரல் திக்கெட்டும் பரவட்டும்.